இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்களின் மையக்கருத்து நற்கருணை. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நற்கருணை நிலை வாழ்வுக்கான உணவு, நற்கருணை இறை உடன் இருப்பிற்கான உணவு, நற்கருணை இறை ஒன்றிப்புக்கான உணவு என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றார். நற்கருணையை ஏற்படுத்தியதன் நோக்கம் இறை ஒன்றிப்பின் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான சான்றாக அமைந்துள்ளது. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கூறிய உடனேயே யூதர்கள் முணுமுணுக்கின்றனர் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். காரணம், இவர் கூறிய வாழ்வு தரும் உணவின் தன்மையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய சான்று பகிர்ந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆகவே இன்றைய இறை வார்த்தை சிந்தனையின் வழியாக நிலை வாழ்வு தரும் உணவின் தன்மையை நாம் உணர்ந்து அதை இறை அனுபவமாக நான் சிந்தித்து செயல்பட இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்வதற்கு முன்பாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்து பல்லாயிரம் மக்கள் உணவருந்த அருளினார். அதற்கு பின்பு கடல் மீது நடந்து செல்கிறார். இந்த 2 நிகழ்வுக்கு பின்புதான் நானே நிலைவாழ்வின் உணவு என்றும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்றும் அறிக்கையிடுகின்றார். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனே ஒரு செயலை, ஒரு தன்மையை தனது சொல்லால் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல, மாறாக தன் வாழ்வாலும் அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவேதான் யோவான் நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்ததன் வழியாக அப்பத்தின் மீது தனக்குள்ள அதிகாரத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, கடல் மீது நடந்து செல்வதன் வழியாக தன் உடலின் மீதுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதி செய்கின்றார். ஆகவே தனது உடலை உணவாக கொடுக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு, அப்பத்தை உணவாக மாற்றும் ஆற்றல் அவருக்கு உண்டு என்பதை இந்த 2 நிகழ்வுகள் வழியாக உறுதி செய்து அதை நம்பிக்கையாக கொடுத்த பின்பு அவர் அறிக்கையிடுகின்றார், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று. நற்கருணை வழியாக இறை அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது மட்டுமே நிலை வாழ்விற்கான பாதையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று புனித பியோ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நற்கருணை சந்திப்பு என்ற பக்தி முயற்சியை முடிந்த அளவுக்கு பரப்புங்கள். ஏனென்றால் அதுதான் பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் அரசி போல் இருக்கின்றது என்று திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் கூறுகின்றார்கள். அருள் அடையாளங்களின் வழியாக இறை அருள் வழங்கப்படுகிறது. ஆனால் அருளை வழங்கும் இறைவனையே தன்னகத்தை கொண்டிருப்பதால் நற்கருணை அருள் அடையாளங்களுக்கெல்லாம் அருள் அடையாளமாய் விளங்குகின்றது என்கிறார் புனித 2ஆம் ஜான் பால். அன்பு கண்ணால் காண முடியாததுதான், ஆனால் அது பாசமாக, நட்பாக, இரக்கமாக வழிவதை சில அடையாளங்களால் வெளிப்படுத்துகின்றோம். இந்த அன்பை நமக்கு பிடித்தவர்களுக்கு காட்ட சில மலர்களையோ பொருட்களையோ கலை படைப்புகளையோ கொடுத்து மகிழ்விக்கின்றோம். இயேசுவும் நம் மீது வைத்துள்ள அளவு கடந்த அன்பை உணவு மற்றும் உறவின் அடையாளமான அப்பரசத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இதில் புதுமை என்னவென்றால், நற்கருணை இயேசுவை குறித்து காட்டும் அடையாளம் மட்டுமல்ல, அதில் இயேசுவே இருப்பதால் நற்கருணை என்பது இயேசுவின் பிரசன்னமாய் இருக்கின்றது. உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக உண்மையாக்கி கொண்டே வருகின்றன. ஆகவேதான் புனித தாமஸ் அக்வினாஸ், நற்கருணையில் ஆண்டவர் தம்மை முழுமையாக அர்ப்பணித்ததை விட, தன்னை பிரசன்னப்படுத்தினதை விட இந்த உலகத்தில் இறைவனின் பரிசு வேறு எதுவும் இருக்க இயலாது என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே நம் நற்கருணை ஆண்டவருடைய நிலை வாழ்வு தருகின்ற தன்மையை அனுபவமாக்கவும் அறிந்து கொள்ளவும் தன்மயமாக்கிக் கொள்ளவும் இன்றைய வழிபாடு அழைப்பு விடுக்கின்றது. யூதர்களைப் போல பல நேரங்களில்
இயேசுவின் வல்லமை நிறைந்த நிலைவாழ்வின் தன்மையை அறிய மறுத்த தருணங்களுக்காய் நாம் இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவருடைய நற்கருணையின் அருளின் தன்மையை நமதாக்க முயற்சிப்போம். ஆமேன்.